தம்பி சனி மாட்டம் ஒன்று நம்பிட்டு இருக்கம்மா. கொடுமைங்களே கொடுமை உங்களுக்கு சொல்கிறதுக்குன்னா இப்போ தனிப்பட்ட முறையில் நான் கொண்டு வந்தேன் உங்களை. என்ன அப்படியே ஒரு கொடுமை எனக்கு. என்ன கொடுமை கொடுத்துட்டேன் நீங்கள் இருக்கிறீங்க. யாருக்கு கொடுக்குற ஐடியா? யாராவது தூக்கி போடுறவங்க யாராவது எடுக்க. நான் தூக்கி போடுறேன். எனக்கு அப்போ வந்து இருங்க சாமி, நீங்கள் உண்மையாக வந்து இருங்க. அம்மா ஒரே ஒரு அம்மா நன்றி சொல்லிட்டு போயிருக்கிறாவா? இது அறியுது எங்கட பக்கங்களில் இது எடுக்கிறது வந்து. ஓமடா நிறைய நேரம் கொஞ்சிறானுவன், நிறைய பாசமடாகுவன். ஓ என்னத்துக்காக கொஞ்சிறான்னு சொல்லு. என்னல பாசம் அப்படியா? உண்மையாகவே பாசத்தில் தான் கொஞ்சிரியா இல்லை அப்பா போய்க்குள்ள உன்னை தூக்கி கொண்டு போகணும் கூட்டி கொண்டு போகணுமாண்டாக்கா கொஞ்சிரியா? சொல்ல என்ன இது நடிப்பு தானே நீ செய்கிற வேலையெல்லாம்? பைக்கில் கை வைக்காத. நடிப்பு தானே இது? நடிப்பா இல்லையா? உண்மையாகவே பாசம் தானா? நீ யாரில் பாசம் கூடன்னு சொல்லு. அம்மாவில் இல்லையா? அப்போ கூட யாரில் பாசம் மட்டும் தான் கேள்வி. கூட யாரில் பாசம்? அப்பாவில் தான் பாசம். எப்படி ஒரு நடிகன் என்னடா? என்ன செய்யணும்? ஓ நான் வந்து இப்போ என்னத்துக்காக வலிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு உதவி திட்டத்தை வந்து வழங்குவோம். இன்றைய தினம் முதலாவது ஆண்டு நினைவு அமரர் ஜோகலிங்கம் செல்லம்மா. அமரர் ஜோகலிங்கம் செல்லம்மா நாகேஸ்வரி என்று சொல்லி சொல்கிறது அவார்டு. அந்த முதலாம் ஆண்டு நினைவாக ஒரு குறிப்பிட்ட பொருட்களை வந்து 20 பேருக்கு வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதை தான் ஏற்பாடு செய்திருக்கிறோம் வழங்குறதுக்கு. என்ன வழங்க போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. இதை வழங்குபவர் வந்து சுவிஸில் இருந்து பேத்தி தங்கா. சுவிஸில் இருந்து பேத்தி தங்காவால் வந்து வழங்கப்பட்டது. இதுக்கு முதலும் வந்து என்னோடாக வந்து ஒரு உதவியை வந்து வழங்கி இருந்தா என்னையா? ஓ அதுக்கு நான் வலிக்கிட்டோன்னே இவன் வந்து பார்த்தா அப்பாவில் பாசம் அம்மாவில் பாசம்னு சொல்லி கரைச்சலை போட்டு கொண்டு இருக்கிறேன். இப்போ நீ வந்து என்ன ஐயா செய்ய போகிற? என்னோட வந்து உதவி கொடுக்க போறேன். நாங்கள் உதவியை கொடுத்துட்டு வருவோம். நீங்கள் என்னத்துக்கு வாரீங்கன்னு தான் இந்த கேள்வி. உங்களை இப்படி தோளில் கையில் தூக்கி கொண்டு திட்டிருந்தது எங்களுக்கு பெரிய கரைச்சலா இல்லை இருக்குது. ஆக்கள் எல்லாம் பேசுகிறாங்க அந்த வீடியோ பார்க்குற ஆக்கள். ஏன் சின்ன பொடியனை நீங்கள் கூட்டி கொண்டு திடீர்ங்க? அவனை வீட்டை தாயோட விட்டுட்டு போங்களேன். அவன் அவங்களோட அம்மாவோட இருப்பான் தானே, பிள்ளைய அம்மாவோட தான் விட்டுட்டு போகணுமென்று சொல்ல பேசுகிறாங்க எல்லாரும் வந்து வீடியோ பார்க்குற ஆக்கள். அது அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? அப்போ ஒருக்கா கொஞ்சம் விடுவாப்பாம் அப்பாவை. நீ அப்பாவில் எவ்வளோ பாசம் பண்ணிருக்கா? ஓமடா நிறைய நேரம் கொஞ்சிறானுவன், நிறைய பாசமடாகுவன். ஓ இவன் நிறைய பாசம். சரியா? அப்போ எல்லாருக்கும் சொல்லிவிடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கண்டு. பைக்கில் கை வைக்க ஓ ரைட். நீங்கள் சொல்லுங்கள் இப்போ சேனலை இந்த பைக்கை திரும்ப கை வைக்கிறீங்களே சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என்ன சாமான்? டோனா? என்னத்துக்கு உனக்கு டோன்? டோன் விட நாங்கள் டோன் விட வலிக்கிட்டா நீ ஓடுறியே அந்த இடத்துலயே இருந்தே வீட்டுக்குள்ளே ஓடுறியே டோன் விடுற இடத்துலேருந்து. சும்மா தானே இதெல்லாம் சொல்கிற. இப்போ எங்கள் பாதவியும் பாராளோ? ரைட். அப்போ நாங்கள் வலிக்கிடுவோம். இன்றைய தினம் முதலாம் ஆண்டு நினைவு அமரர் ஜோகலிங்கம் செல்லம்மாட. எந்த வாகனத்தில் போவோம்? எந்த வாகனத்தில்? அப்படியா? ஓகே. அப்போ நீ வந்து அங்கே வந்து கரைச்சல் எல்லாம் தர மாட்டியா? எனக்கு மழையும் வந்துட்டு பாரு. அப்புறம் மழைக்குள்ளே தூக்குங்கன்னு சொல்லி இருக்கக்கூடாது. இந்த மகள் என்னம்மா சொல்ல நினைக்கிறேன் நீ? நேடும் வீடியோ செய்யலாம்னு பார்த்தா அந்த லிரிக்ஸுகளை பார்க்க வருது விட்டு இவளை எந்த பிரச்சனையை கதைக்கக்கூடாது, உண்ட பிரச்சனையை கதைக்கூடாது. சொல்லு என்ன மாதிரி பாதவி? ரைட். அப்போ நாங்கள் வலிக்கிடுவோமா? ஆடுவோம். நாங்கள் ஒரு நாளைக்கு நல்ல ஒரு பாட்டுக்கு வந்து பாதவியோட ஆட்டம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாதவி ஒரு பாட்டுக்கு பழகி முடிச்சு போட்டு சொல்லுங்க, ஆடுவோமா? சரியா ஹாரிஸ்? வலிக்கிடுவோமா? சரி. நாங்கள் என்னத்துக்காக போய் கொண்டு இருக்கிறோம்? உதவி கொடுக்க. ஓகே வலிக்கிடுவோம்.
இது வந்து சின்ன பிள்ளைகளுக்குரியது. நீங்க அவங்க இப்படி ஆட நீங்க சாப்பாடு கொடுக்கலாம். இப்படி ஆட சாப்பாடு கொடுக்கலாம். இது சில வேளை அவங்க விளையாடுறதுக்கும் ஆடலாம். ஏன் நாங்கள் இப்படி கையில் ஆட்டி கொடுப்போம் சாப்பாட்டை. ஓ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து இறங்கி இருக்குது இந்த குதிரை. இந்த மாதிரி ஐயா எப்படி இருக்கு இந்த குதிரையில் ஆடுறது? எப்படி இருக்கு ஹரிஷ்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கண்டா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த குதிரை இருக்குது. அதே மாதிரி மரத்தால் ஆன ஊஞ்சல். இப்போ நீங்கள் இதை கொண்டே ஒரு மரங்கள்லாம் கட்டி போட்டு இது செய்யலாம். சின்ன பிள்ளைகளுக்குரிய ஊஞ்சல். இப்படி ஆடுற குதிரை புதுசாக வந்து வந்திருக்குது. இன்றைக்கு தான் வந்திருக்குது. தேவையான ஆக்கள் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் டிகே கார்த்திக் ஃபேஷன் வேர்ல்ட் இதுக்கு வந்து வந்துட்டீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத சந்தோஷமாக தெரிவித்து கொள்கிறோம். ரைட், நாங்கள் வலிக்கிறோமா? வாங்க. நீ வெளியே வந்து என்ன செய்ய போறேன்னு தான் கேட்குறேன். அது ஆள் வெளியே வரப்போறான். வானத்துக்குள்ளேருந்து பாரு. அப்படி பார்க்க மாட்டியா? ரைட். சரியா, அப்போ வழங்குவோமா? நீங்க தான் தூக்கி கொடுப்பீங்களா? அப்போ ஏறுங்க நீங்கள் தூக்கி கொடுக்குறதுக்கு. தூக்கி கொடுக்குறான்னு பார்ப்போம் மேரிஷா. எங்கே கொண்டாங்க. சம்புக்குளம் தானே இந்த கிராமம்? ஓ, நாங்கள் வந்து எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்புக்குளம் என்று சொல்லக்கூடிய கிராமம். இப்போ கடைசியாக வந்து சொல்லியிருப்போம் 3 கிராமம், அடுத்த 4வது கிராமம். கடைசியாக இருக்கா சாப்பாடு வந்து இங்கே வந்து வழங்கியிருந்தாங்க. இப்போ அந்த கிராமத்தில் தான் நிற்கிறோம். முதலாவது ஆண்டு நினைவு நாள் அமரர் ஜோகலிங்கம் செல்லம்மா. அமரர் ஜோகலிங்கம் செல்லம்மா நாகேஸ்வரி என்று சொல்லி சொல்கிறது. அவட முதலாவது ஆண்டு நினைவில் வந்து இதை வழங்குறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுவிஸில் இருந்து அவருடைய பேத்தி தங்காண்டு சொல்லக்கூடியவா வந்து 10 கிலோ அரிசி, ஒரு நெஸ்டமோல்ட், அதே மாதிரி ஒரு மரக்கறி சாப்பாடு 20 பேருக்கு வந்து வழங்குறோம். 20 பேருக்கு வந்து வழங்க சொல்லி இருந்துச்சுன்னா 20 பேர்ட்ட பேர் வீரம் வந்து இங்கே தேவையுடைய மக்களை வந்து தெரிவு செய்திருக்கணும். இப்போ அவர்களுக்கு வந்து வழங்குறோம். எங்களுடைய சுவிஸ் நாட்டில் இருந்து தங்காண்டு சொல்லக்கூடியவா முதலாவது ஆண்டு நினைவு அமரர் ஜோகலிங்கம் செல்லம்மா நாகேஸ்வரி என்று சொல்லக்கூடியவாட அந்த முதலாவது ஆண்டு நினைவில் அவட 31வது நாள் நினைவுக்கும் ஒரு உதவியை வந்து வழங்கியிருந்தா என்னூடாக. அதே மாதிரி அவட முதலாம் ஆண்டு நினைவில் அவளுக்கு பிடிச்ச விஷயம் வந்து நெஸ்டமோல்ட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. நம்ம வந்து விரும்பி நெஸ்டமோல்ட்டை கொடுப்பா. அப்போ அதை தேவையான அந்த வயதானவர்களுக்கு வந்து வழங்குங்கன்னு சொல்லி அப்போ ஒரு நெஸ்டமோல்ட் பெட்டி, 10 கிலோ அரிசி, ஒரு மரக்கறி சாப்பாடு இதை வந்து இன்றைய தினம் வந்து வழங்கி வைக்கிறோம். ஓ வாங்க. பூங்காவனம். ஓ இல்லை நில்லுங்க தம்பி இடண்டா. ஒரு அரிசி பேக், ஒரு நெஸ்டமோல்ட். இல்லை இவனோட பெரிய கரைச்சலாக இருக்கு. ஐயா இது சாப்பாடு ஐயா, எல்லாருக்கும் ஒன்று தான் கொடுக்குறது. ஒன்று கொடுக்க போறியா? சரி, அவனுக்கு நெக்ஸ்ட் அமௌண்ட் கொடு. சரியா கூட ஐயா. அப்படியே முண்டை என்ன இதுவும் இருக்குதா சாப்பாட்டில்? பாயாசமும் இருக்கோ? இது இப்படி வச்சிருந்தீங்கன்னா கஷ்டமே ஐயா. டக் 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 கொடுக்கணும். ஒரு அண்ணன் ஒரு ஆள் வாங்கல. தம்பி அரிசி பேக்க நீ டக்குன்னு தூக்கு. அக்கா சாப்பாட்டை மீதையும் வைப்பா. சரியா? இது கஷ்டமாக தான் இருக்கு. நீங்கள் அந்த சாப்பாட்டத்துக்கு வெளியே வைங்களேன். ஒரு டேபிள் மாதிரி இல்லையா, அதை எடுத்துகிட்டு போகட்டும். அம்மா கடைசியாக போகிற அம்மா ராசம்மாவா? பாக்கியம் அம்மா. ராசம்மாவுக்கு தான் நிப்பாட்டி இருக்கிறோம். என்ன குமாரசாமி எடுங்க ஐயா. ராசலட்சுமி ராசலட்சுமி அம்மா வாங்க. என்ன அடிப்படையில் தெரிவு செய்த நீங்கள்? 70 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் தனியாக இருக்கணுமா இல்லை பிள்ளைகளோட உதவியோடு இருக்கணும்?
தனியாக இருக்கிற ஆக்களும் இருக்கு, பிள்ளைகளோட இருக்கிறாங்க. இல்லை இல்லை அதைத்தான் நான் இப்போ 20 பேர் ஏன் அந்த மற்ற அம்மாவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள அம்மாவையும் தவித்து விடுங்கன்னு சொன்னாண்டா அது அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பொது இங்கே மட்டும் தானே இருக்குது. அவள் தனியாக தான் இருக்கிறா. அவளுக்கு கடுமை என்று சொல்லி அங்கே இருக்கிறா, மகள்கிட்ட விட்டே இருக்கிறா. ஆனால் மனுஷன் இங்கே தான் இருக்கு. அவர் அந்த தருமபுரம் ஹாஸ்பிட்டலில் வாட்சியாக இருக்கிறார். அப்போ அவள் கொடுத்தே ஆகணுமன்றீங்களா? சரி, அப்போ பாக்கியம்மாடையும் எடுத்து கொடுங்க. வள்ளியம்மா வள்ளியம்மா எடுங்கம்மா. வள்ளியம்மா. ஓ அம்மா ஒரே ஒரு அம்மா நன்றி சொல்லிட்டு போயிருக்கிறாவா? இது அரியுது எங்கட பக்கங்களில் இது எடுக்கிறது வந்து. வள்ளியம்மா, தேவி, வேலு, முத்தம்மா, ராமையா. ராமையா ஐயாக்கு ராமையா. அதை வச்சு போட்ட ஐயா நீங்கள் அப்புறம் சாப்பாட்டு எடுங்க. கருப்பையா. லீலாவதி. ராஜேஸ்வரி. ஓ எடுங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். ராஜேஸ்வரி. ராமகிருஷ்ணன் வாங்க ஐயா. ராமகிருஷ்ணன் ஐயா உதவி கேட்டு போட்டவர். வீடியோ ஒரு தரம் உதவி செய்யலை, பதிவு செய்தனா போட்டனா ஒரு தரம் உதவி செய்யலை. சரி பெற்றுக்கொள்ளுங்க, இதை பார்ப்போமா? ராமகிருஷ்ணன் தானே நீங்க? ஓ ராமகிருஷ்ணன். தெய்வானை ராணி. தெய்வானை அம்மாரு. தெய்வானை அம்மாவும் ராணி. ராணி என்று சொல்லக்கூடியவா கொடுத்தா சரி. மற்றது ஒரே ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னீங்க. யார் அது? கருப்பையா. பக்கத்து கூடாக்கா? இப்போ 2 பொதி 18 பொதி என்ற கண்பட கொடுத்துருக்குது. இதில் 2 பொதி கருப்பையான்னு சொல்லக்கூடியவருக்கும், அடுத்தது இராசம்மா. இவ 2 பேரும் இருக்கிறாக்கள் தேவையுடையாக்கள் தானே? சரிதானே? பிறகு அதால் சிக்கல் வரக்கூடாது. கூப்பிட்டேனா? தேவியண்டு கூப்பிட்டேனா? தேவியண்டி வா மட்டும்தான் இருக்கிறதா? தேவியண்டு கூப்பிட்டேனா? நம்ம 20 பொதி வந்தது இருக்கு கட்டாயம். தேவியம்மா கொடுங்க. அந்த ஒரு பொதி எடுத்துட்டீங்க. என்ன ராசம்மாக்குரிய பொதி எடுத்துட்டீங்க? கருப்பையாக்கு எடுத்துட்டீங்க. அப்ப ராசம்மாக்குரிய தான் இது. சரியா? உனக்கு பாயாசமா? இங்கதான் சாப்பாடு கொடுக்க வந்தாங்க. ரைட். ஓ அம்மா வந்து கிராம மக்கள் சார்பாக ஒரு பொதுவான நன்றியை தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறா. சொல்லுங்கம்மா. வருமப்பட்ட கிராமம் தம்பி. இது என்ன கிராமம்? வருமப்பட்ட கிராமம். உங்கள் புண்ணியத்தில் இந்த ஏட்டவங்களுக்கெல்லாம் ஏண்டவங்க அங்கங்கே போகிறாங்க கொடுறாங்க. நாங்கள் ஒரு பக்கம் போக இல்லாது. போனால் ஆட்டோ காசு 2000-3000 கேட்குறாங்க. எங்களுக்கு போக இல்லாது. அதனால தம்பி எங்களுக்கு சாப்பாடு உணவு சாப்பாடு கொடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி 1வது ஆண்டு நினைவு நாள் அந்த அமரர் ஜோகலிங்கம் செல்லம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோமே. நம்ம பிரார்த்திக்கிறோம். அந்த அவட பேத்தி தங்கான்னு சொல்லக்கூடிய சுவிசில இருக்கிறவாக்கும் நம்ம அந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியா? ஓகே சரி பாப்போம். அப்போ இப்போ கொடுத்தாக்கள் வயது போனாக்கள் தானே. இனி அடுத்த கட்டம் வேற. அப்படியாம்மா? இப்போ நான் வந்து எனக்கு இப்படி திட்டங்கள் வரைக்குள்ள பார்த்து கொடுப்பேன். அப்போ ஒவ்வொரு ஒன்றும் வரைக்குள்ள பார்த்து அடுத்த கட்டத்தில் தேவையான. ஓ பக்கத்து வீட்டில் இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு கொடுத்துட்டு போனேன் கூட.
6 மாதத்துக்கு இல்லை இல்லை தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து உங்களுக்கு என்ன நன்றி சொல்லுன்னே தெரியாது தம்பி. நன்றி. சரி அம்மா, என்னென்னு சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு பயனடைஞ்சா சரி. அதே மாதிரி இந்த நீங்கள் தெரிவு செய்கிற அக்காக்கள் எதுவும் புள்ள விட்டாலும் நீங்கள் சொல்லலாம். இல்லை இல்லை அவங்க ஒன்றும் பிள்ளை அவங்கனால தான் இப்போ நாங்கள் இந்த புதியங்களுக்கு நான் கொடுத்தீங்க. அப்போ அவங்க நாங்கள் பிள்ளை சொல்லக்கூடாது தானே. இல்லை இருந்தாலும் இப்போ வேறு தெரிவுகள் பிள்ளையா இருந்தா இல்லை போட்டால் சொல்லலாம். எனக்கு இப்போ அந்த அக்காக்கள் செய்வினம்ன்ற ஒரு நம்பிக்கையில் செய்கிறேன். பிறகு நீங்கள் எல்லாம் செய்துட்டு பிறகு எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்கன்னு சொல்லிடக்கூடாது. சொல்ல மாட்டேன். இப்போ அவங்க போனனால தான் எங்களுக்கு நீங்கள் அறிமுகப்பட்டீங்க. எந்த உதவி உங்களுக்கு போட்டுக்கொண்டே இருக்கு. சரியா செய்வோமா? எனக்கு ஒரு சின்ன உதவி ஒன்று செஞ்சு சொல்லுங்கம்மா. என்ன உதவி? வீடு கட்டினது தம்பி. வீட்டுக்கு போகக்கூடியது நிலமும் இல்லை. பேர பிள்ளைகள் எல்லாம் அங்கே பேர பிள்ளைகள்லாம் எல்லாம் சின்ன ஆக்கள். பிள்ளைக ஒன்று ஊனமுட்டார். மற்றவங்க பிள்ளை. நீங்கள் யாரோட இருக்கிறீங்க? நான் தனியாக தான் இருக்கேன். தனியாக தான் இருக்கிறீங்க. உங்களோட வீடு அங்கே இருக்குது? இந்த பக்கத்தில் வேணா ஒருக்கம் வந்துட்டு போனேன். அதில் என்ன செய்தற சொல்லி கேட்குறீங்க? அதில் தக்காளி வீட்டில் தான் இருக்கிறேன். தற்காலிக வீட்டில் இருக்கிறீங்க. அந்த மற்ற வீடு அவங்க கொடுத்த காசெல்லாம் மற்ற வீடுன்றது வந்து இந்த திட்டத்தில் சந்தை வீட்டை சொல்கிறீங்களா? அது பெரிய வீடு. அது எவ்வளவு கட்டிட்டீங்க? கட்டி ஓடு போட்டிருக்கேன். அந்த கொடுத்த காசுக்கு கட்டி ஓடு லிண்டர் எல்லாம் கட்டி ஓடு போடுற அவங்க காசெல்லாம் எடுக்கவே இல்லை. ஓடு போட்டிருக்கேன். நிலம் வச்சிருக்கு. அப்போ இன்னொரு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் அதில் போயிட்டு ஒரு நாளைக்கு தலை வச்சு படுக்கணும். உங்களோட உதவி தான் நான் பார்க்குறேன். கணவர் இல்லையோ? கணவர் 83ஆம் ஆண்டு செத்தார் தம்பி. 83ஆம் ஆண்டு இறந்துட்டார். இப்போ நீங்கள் அம்மா இருக்கிற வீடு எங்க? இந்த இவங்க வீட்டு பக்கத்தில். அப்போ அம்மாவோட ஒரு கடைசி ஆசையாக இருக்குது. அது அப்படியே எவ்வளோ மாதிரி செலவாகும் அதுக்கு? எனக்கு அதை பற்றி தெரியாதப்பா. எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து பார்த்துட்டு பெரிய செலவு இல்லை. எனக்கு அவ்வளோ வேணாம் தம்பி. கொஞ்சம் ஒரு ரூம் சரி கட்டி அந்த கோலை கொஞ்சம். எங்கே இருக்குது வீடு? வாங்க போ. இது பக்கத்தில் பார்க்கலாமோ? வாங்கலாம். ஒருக்கா அம்மாவோட வீட்டை ஒருக்கா காட்டி விடுவோம். நீங்கள் வாங்க தம்பி. இதால் போகலாம். நீங்கள் வாங்க. அம்மாவோட வீட்டை ஒருக்கா காட்டி விடுவோம். அம்மா இருக்கட்டுமா? எதம்மா வீடு? இந்த பக்கம் இந்த ரோட்டை கிடக்கணும். ரோட்டை கிடக்கணுமா? இந்த சின்ன ஒழுங்கத்தான். அது என்னம்மா கட்டிடம் கட்டினபடி இருக்கு? இது அரசாங்கத்தில் தண்ணி டெங்கி தம்பி. அது கட்டினாங்க. அது இப்போ கன நாளாக போச்சுது. இன்னும் கட்டி முடிக்கலை. எல்லாம் ஃபுல்லாக வயோதிபராக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வீட்டில். ஓப்பா ஒரு பொடியை ஊனமுட்டார் பொடியை இருக்குது. மற்ற 2 பேரும் வயது போனவங்க. ஆறு. அப்போ உழைப்பு இப்படித்தான். அப்போ அந்த அரசாங்கம் கொடுக்குற சாப்பாடு அது இன்னும் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. ரைட். எதம்மா வீடு? இந்தா இருக்குது இந்தா. ஐயோ நான் இப்போ உங்களுக்கு தருவன்னு சொல்லல. இந்த வீடியோவை பார்க்குறவர்களில் யாராவது உங்களோட ஆசையை புரிஞ்சு கொண்டு சில பேருக்கு இப்படி கிடைக்கிறது தம்பி. சரி தம்பி. அப்போ அதை சொல்லிட்டு பண்ண முடியாது. சரி ஐயா. அது உங்களுக்கு என்ன ராசி? என்ன ராசி யாருக்கு தம்பி தெரியும்? என்ன ராசின்னு தெரியாது? எனக்கு தெரியாதப்பே. சாஸ்திரம் பார்க்குறேன் இல்லையோ? நான் பார்க்குறதே இல்லை. இப்போ தம்பி சனி மாற்றம் ஒன்று நம்பிட்டு இருக்கம்மா. கொடுமைங்களே கொடுமை உங்களுக்கு சொல்கிறதுக்குன்னா இப்போ தனிப்பட்ட முறையில் நான் கொண்டு வந்தேன் உங்களை. என்ன அப்படியே ஒரு கொடுமை எனக்கு. என்ன கொடுமை கொடுத்துட்டேன்? 3 ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை. உங்களுக்கு பிள்ளையா? இவ்வளோ கதைக்கலாம் போய் என் பிள்ளை இல்லைத்தானே. எங்கள் பிள்ளைய பிள்ளை அது இப்போ செத்து 20 வருஷம் கிட்ட ஆகுது ஐயா. உங்களோட பிள்ளை மருந்து குடிச்சிட்டா தம்பி. அதுக்கு 2 பிள்ளை. ஒரு பொடியை மட்டும் இருக்கு. பிள்ளையும் செத்து போச்சு ஐயா. வந்து நான் இருக்கிற மொத்தம் எத்தனை பிள்ளையா? 3 ஆம்பளையும் 3 ஆம்பளை பிள்ளைகளும் ஒரு பொம்பளை பிள்ளை இறந்துட்டா. 3 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. போய் அதில் அந்த இடுப்பு கிளையாங்க. அது ரவீந்திரன் ஒரு பொடி நடந்தது அவருக்கு. செல்பட்டு வண்டியில் தான் ஒரு சீவியம் போகுது போய். அப்போ நான் உங்ககிட்ட இதை கதைக்கணும். இன்னைக்கு தான் கடவுளே அம்மாளாச்சு. இன்னைக்கு தான் எனக்கு இடம் கிடைச்சது. அம்மாட வீடு இந்த வீடு இது வந்து தற்காலிகமா. இது ஆட்ட காணியம்மா. இது ஒருத்த பேர்லையும் போடல தம்பி. நான் இதில் இருக்கிறேன். நீங்கள் இருக்கிறீங்க. யாருக்கு கொடுக்குற ஐடியா? யாராவது தூக்கி போடுறவங்க யாராவது எடுக்க. நான் தூக்கி போடுறேன். எனக்கு அப்போ வந்து இருங்க சாமி. நீங்கள் உண்மையாக வந்து அப்படி இல்லை. அந்த மனம் இருக்கான்றதான் இல்லை. அப்போ நீங்கள் வந்து இதில் தான் நான் இருக்கிறேன்.
இதுதான் நீங்க வந்ததுல இருந்து இடம்பெயர்ந்து வந்ததுல இருந்து தற்காலிகமா கட்டப்பட்ட வீடு தற்காலிகமா கட்டப்பட்ட வீடு. இதுதான் நம்மோட வீடு. பூட்டு போட்டு அழகா வந்து வச்சிருக்கிறா. அதுக்கு பிறகு திட்டத்துல வந்து கொடுக்கப்பட்ட வீட்டு திட்டம் என்று அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட திட்டம், காசு உள்ளவங்க வந்து கட்டி முடிச்சாங்க. எல்லாருமே தங்களோட காசையும் போட்டு. அம்மா எனக்கு காசு போட இயலாதப்பா. திட்டத்துல இருந்த அந்த காசை வச்சு கொண்டு செய்திருக்கிறா. இப்ப இதுல என்னம்மா நீங்க ஆசைப்படுற விஷயம்? இது என்ன தம்பி, இதை செஞ்சதுக்கு பலன் இல்லையா. ஒரு நாள் சரியால போய் படுக்கணும் தானே. அங்க பாருங்க இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன். காலு எனக்கு இயலாதப்பேன். அம்மாட வேலை திட்டத்துல எவ்வளவுக்குள்ள முடிச்ச நீங்க இந்த வேலை? இது 6 லட்சத்துல எந்த காலப்பகுதியில கட்டி முடிச்சது இது? இது இப்ப கட்டி குறையா கிடக்கு தம்பி. ஒரு 2 வருஷமா இருக்கும். 2 வருஷம். அப்படி வாங்க. இது வந்து உள்பூச்சி பூசையில நிலம் வந்து இழுக்கையில, உள்பூச்சி பூசையில முழு அறையும் வந்து நிலம் இழுக்காம கிடக்குது. கூரை வேலை வந்து முடிச்சிட்டேன். இந்த பக்கம் கதவு கோடையில கிச்சனுக்குரிய வேலை செஞ்சிருக்கு. இந்த வேலை செய்யல. அப்ப அம்மா வந்து ஒவ்வொரு வயதானவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே இளம காலத்துல இருந்து பெரிய வீடு கட்டி இருந்திருக்கிறீங்களாமா? இல்லப்ப இப்ப வயது போன இருந்தானே அரசாங்கம் கொடுத்த இடம் வேண்டதோட அப்ப நான் கொடுத்த காசுல கல்யாணம் செய்த கால அப்ப ஆரம்பத்துல யுத்தத்துக்கு முதல்ல மண் வீட்டுல தானே இருந்தோம். எங்க இந்த காணியில தான் கொட்டில் போட்டுக்கிட்டு இருந்தோம், மண் வீடு. இப்பதானே இந்த வீடு கொடுத்தவங்க. இப்பதான் வீடு கொடுத்தது. ஏதோ தம்பி எனக்கு இந்த வீட்டுக்கு ஒரு ஒழுங்கு செஞ்சு கொடுத்தீங்க. உங்களுக்கு என்ன நன்றி சொல்றேனே தெரியாதப்பா. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு தானேப்பா தெரியும், எனக்கு என்ன தெரியும். அம்மா 6 லட்சம் ரூபாய் காசுல இந்த வேலையை வந்து செஞ்சிருக்கிறா. வேலையை செய்து இவ்வளவு முடிச்சுட்டு சரி பின்பக்கத்தை பூசாட்டியும் பிரச்சனை இல்லை, முன்பக்கம் பார்வைக்கு பூசி விட்டுருவோமே சொல்லி அந்த பூச்சி வேலையும் பூச்சோட பூச்சா முடிச்சிருக்கேன். ஜிஎஸ் வந்து பார்த்து சொன்னாரு, அம்மா 6 லட்சம் ரூபாய்க்கு நீங்க இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன். நான் ஒரு சுண்ணாம்பு ஒரு வெத்தலை கூட வாங்கி போடலையா. அந்த காசு வந்து பாராட்டினாரு. வேலைக்காருக்கு தேத்தனி பிஸ்கெட் அந்த காசுல தான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் நான் 1 கிலோ அரிசி கூட வாங்கி திங்கலப்பேன் இந்த காசுல. அம்மாளாச்சி சத்தியம்மா அப்படி செய்தபடியா தானே இந்த வேலை செஞ்சேன். இதே காசு கொடுத்தாக்கள் இந்த லிண்டர் மட்டத்திலையும் இந்த கட்டத்திலையும் நிற்கிறாங்க. அப்போ நான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் ஐயா. அப்போ அன்னைக்கு ஒரு நாள் உங்களோட கலப்பை எனக்கு வரையலாய்த்தானப்பேன். அங்கே வர வந்தா 2000 ரூபா கேட்பாங்க ஆட்டோவுக்கு. அப்போ நீங்க இங்க தனியா தான் இருந்து சமைச்சு சாப்பிடுறீங்க. வாங்க சோறு பிள்ளைகள் அவங்கள நாங்கள் குறை சொல்லக்கூடாது. ஒரு பொடியை ஊனமுட்டா 2 புள்ள சாந்தி சிவா ரவீந்திரன் இருக்கும். மற்றபடியும் தர்மாபுரத்தில் இருக்கான். இங்கே உள்ள கிராமத்தில் இருக்காங்க. பொடியில் வந்து போகுதா காசுக்கு. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல தம்பி. அவங்க நாங்கள் இன்னொரு கொஞ்ச காலம் போய் அவங்க மேலும் மேலும் நல்லா இருக்கும். உண்மையா தம்பி உங்கள் மாதிரி நல்லா இருக்கும். நாங்கள் இவ்வளோ வயசு ஆண்டுட்டோம். இனி நாங்கள் ஆளணும் இல்லை. ஏதோ கொஞ்ச நாளைக்கு இந்த நிம்மதியாக அந்த வீட்டில் கிடக்கணும்ப்பே. அந்த அதுக்கு நீங்கள் ஒரு உதவி செஞ்சு விடுங்க. கேட்குறவங்க அவ்வளோ பேர் மன இறங்கி எனக்கு இந்த வீட்டு வேலையை செஞ்சு. அம்மா வந்து அம்மாவோட உணர்வுகளை இப்போ இது வந்து என்னென்னு சொல்கிறது தேவைப்பாட்டை கடந்து ஒருவருடைய ஆசை, இந்த ஆசையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ தவித்து விட்டுட்டு போயிருப்பேன். நான் கூடுதலாக வயதான ஆக்களுக்கு வந்து ஒன்றும் செய்கிறே இல்லை. இப்போ பேர பிள்ளைகளோட இருப்பினும் பிள்ளைகளோட அண்டி இருந்து அதை வந்து எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு கட்டி கொடுத்துட்டு போவோம்ன்ற ஒரு எண்ணப்பாட்டில் கேட்குறாக்கள் நிறைய இருக்கணும். அப்படி இல்லைப்பா. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் அம்மாவை வந்து பார்க்க நீண்ட காலமாக தனிமையிலேயே வந்து வாழ்ந்துருக்கிறா. தம்பி 83ஆம் ஆண்டு எங்களோட மனுஷன் செத்தாரு. அதில் அந்த நேரம் 29 வயசு தம்பி எனக்கு. சரிங்களா, நான் அந்த நேரமே ஒரு கல்யாணம் காட்சி கட்டுறதுக்கு நான் விரும்பலை. எனக்கு பிள்ளைங்க 9 வயசு எனக்கு. அதுலேருந்து தெரிஞ்சு நான் கடவுளே அம்மா லட்சுமியாக இருக்கிறேன். எனக்கு இந்த வீட்டு திட்டத்தை செஞ்சு கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா எனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். கேட்குறவங்க மன இறங்கி எனக்கு இந்த உதவியை மட்டும் செஞ்சுருங்க. அதைத்தான் ஒன்று நான் கேட்ப முடியும் தம்பி. ஆக்கள் கேட்கல. நானும் வந்து இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அம்மா வந்து பிறந்ததுலேருந்து ஒரு நார்மலான மண் வீடுகள் இதுகளில் கட்டி 71ஆம் ஆண்டு நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோம் தம்பி. 71லேருந்து இயக்க பகுதியில் சும்மா மண் வீடை கட்டி கொண்டு இருந்தேன். அப்படி எல்லாரும் இருந்தோம். இப்போ இந்த அரசாங்கம் பிரச்சனை வந்த குறிப்பாடு அந்த மண் வீட்டில் சிமெண்ட்ல அழகா தான் வந்து இந்த இருக்கணும்ன்றது அவாட வயதம்மா எனக்கு 76 வயது ஆக போகுது. 76 வயது. இந்த 76 வயதுலையும் ஒருத்தருக்கும் கொடுக்காத ஒரு செல்வம் ஆரோக்கியமா இருக்கிறீங்க. தம்பி ஒரு செல்வம். எனக்கு அம்மா லட்சி தெய்வங்கள்லாம் துணை இருக்கப்பே. இதுக்குன்னு தம்பி பிள்ளைகள நாங்கள் இதாக்கக்கூடாது. எங்கட காலம் போயிடுச்சு இல்லை. இனி பிள்ளைங்க எங்கட காலத்துக்கு வரணும். அப்போ அதுகளை புண்படுத்தக்கூடாதுப்பேன்.
இல்லைங்களா சொல்லுங்கள், நீங்களே எங்கள் புள்ள மாதிரி தான். நான் இந்த வறுமையெல்லாம் சொல்கிறது தான் தம்பி. ஒரு நாளைக்கு அங்கே வருமா ஆட்டோ காசு கொடுக்கணுமே. இப்போ இந்த பாரு நிற்கல. அது எனக்கு இந்த என்ன மோட்டர் சைக்கிளில் போயிட்டு அடிபட்டு 3 மாதம் இருந்தேன் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில். மோட்டார் சைக்கிளில் போன ஓ தம்பி, ஓ அந்த நேரம் வேலை செஞ்சு கொஞ்சம் ஏன் பொய் சொல்லக்கூடாதுமே. பசினா கடைசியாக வேலை செய்ய மாட்டேன். நீங்கள் இந்த காலி பிரச்சனையோட போகிறது இல்லை. எத்தனை வருஷம் மேடம்? 6-7 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்ன யார்கிட்ட நிதியில் என்ன வருமானத்தில் நீங்கள்? தம்பி நான் பொய் சொல்ல நான் விரும்பலை எதுக்குமே. உதவி பணம் காசும் இந்த நலம்புரி காசு அதே தான் நான் எடுத்து அம்மாலாச்சு அதோட எனக்கு உதவி செய்கிறா கொடுக்குறா. கஞ்சா இருந்தாலும் கடப்பு எழுதி வச்சு குடிக்கிறேன். இப்போ நான் உண்மையாக தான் பிள்ளைகளுக்கு ஆக்கின கொடுக்கக்கூடாதுயா. சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கே எங்களோட காலம் முடியுது, அவங்களோட காலம் இன்னும் வருங்காலம் தானே. பிள்ளைகள் இப்போ உங்களோட பிள்ளைகள் வந்து வசதியான நிலைமையில இருந்தா செய்யலாம். நீங்கள் இந்த உதவி இங்கே கேட்கறது கேட்க மாட்டேன். உங்களோட பிள்ளைகள் வந்து எல்லாம் ஒரு கஷ்டமான நிலைப்பாட்டில் எல்லாம் கஷ்டமாப்பா. அந்த கடையில் ஒரு பொடியும் வேலை செய்து அவருக்கு கஷ்டம். அப்போ அதுக்கிட்ட போய் நாங்கள் புண்படுத்தக்கூடாது இல்லைங்களா சொல்லுங்கள். நான் எங்களோட காலம் கடைஞ்சி அவங்க காலம் நல்லா இருக்கணும். அந்த ஊனமுட்டார் பொடியும் அவருக்கும் கஷ்டம் தம்பி. அப்போ அவங்கக்கிட்ட போய் நான் கேட்கலுங்களா? ரைட். இப்போ அம்மாவோட பிரச்சனை அம்மாட்ட கதைச்சி தெரிஞ்சு கொண்டதில் இப்போ இந்த ஏரியாவில் ஆக்களை வந்து தெரிவு செய்யுங்க. ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொருத்தர் இருக்கணும். அப்போ அந்த ஏரியாவில் தெரிவு செய்ய சொல்கிறோன்னா இப்போ அதில் இப்போ இவங்களுக்கு வந்து அந்த அரிசியும் நெஸ்டமோட்டும் சாப்பாடும் வந்து வழங்குறதுக்காக வந்திருந்தேன்னா அந்த இடத்துல அம்மா அந்த இடத்த கொண்டு வந்து காட்டியிருக்கிறேன். இந்த சாப்பாடை கொடுத்தீங்க, இந்த அரிசியை வச்சு நான் ஒரு கிழமை சாப்பிட்றேன். இதுக்கு என்ன நன்றி சொல்கிறேன்னு எனக்கு நான் தெரியாது. உண்மையிலேயே இப்படி பயனடைகிறாக்கள். நான் அதை தான் தம்பி மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என்னத்துக்காக மழை காலம் கொண்டாலும் வெளியே இறங்காமல் நாங்கள் சாப்பிட்றோம். என்ன சாப்பிடலாம். இப்போ பாருங்கள் இந்த அரிசி கொடுத்தது எங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம். அந்த அரிசியை 10 நாளைக்கு வச்சு சாப்பிடும். அவங்களுக்கு நல்லது கிடைக்கும். இல்லை உண்மையிலேயே விமர்சனங்கள் ஒரு சில விமர்சனங்கள் வந்தாலும் எதை கண்டு சந்தோஷப்படுறனால இப்படி உறவுகள் கண்டு சொல்லிவிடும். தம்பி நீங்க தந்த பொதியில 15 நாள் சாப்பிட்டோம் தம்பி, 20 நாள் சாப்பிட்டோம்னு சொல்லிக்கல அந்த மனக்குளிர்ச்சி இருக்கு. இன்னும் நல்லா வரும். அவங்க கொடுத்தவங்க நல்லா இருப்பாங்க. அதை மூட நீங்க ஒரு படி மேலே ஏறுவீங்க. கொடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு தான் நாக்கள் குழம்புறாங்களம்மா. கொடுத்தவங்க எல்லாம் கெட்டு போனா எவனாவது உதவி செய்ய மாட்டாங்க. அப்ப கொடுத்தவங்க நல்லா இருக்கணும். நீங்க இந்த 10 கிலோ அரிசியை கொடுத்தீங்க. இன்னொரு நாளைக்கு தம்பி இன்னொரு 10 கிலோ அரிசி தாங்கப்பா. உங்கள் அரிசியை கொடுத்து இவ்வளோ சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் 10 கிலோ அரிசி தாங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அதுதான் தம்பி. இல்லைங்களா சொல்லுங்க. கொடுத்தாருக்கு குறைவில்லை சுருக்கமா இருக்குது. கொடுத்தவங்க நல்லா இருப்பாங்க. அதை பார்க்குற ஒன்றுமே செய்யாம இருக்கிற ஆக்கள் வந்து நீங்க எரிச்சல் படுவீங்க. டே கொடுக்குறவன் நல்லா இருக்கிறான்னு புண்ணியம் செய்யுங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்கன்ற தம்பி சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். கிணறு பாருங்க, அந்த நேரமே வெட்டினேரு 5000 காசு கிடைச்சி அதை கொடுத்து வெட்டினேன். இப்போ சுற்றி இடிஞ்சிக்கிட்டு வர எனக்கு நின்றுக்கிட்டு தண்ணி அல்ல. எல்லாருமே எத்தனை விளையாடும் கதிரையை கொண்டு அங்கே வச்சு கப்புல தண்ணி அள்ளி அந்த விரலில் ஊற்றி தரப்பேன் குளிக்கிறேன். எப்படியா குளிக்கிறீங்க? யாருக்கிட்ட போய் கேட்கலாம் சொல்லுங்கள். நான் உங்களோட கொடுமையை உண்மையாக தம்பி என் புள்ள மாதிரி உங்களை நான் கண்டுக்கணுமோ கணநாள நினைச்சேன். இன்னைக்கு காலையில் நினைச்சேன். நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஃபோனில் வந்து வரும். அப்போ அதுக்குள்ளே வெளியில் இங்கேருந்து போய் வெளிநாட்டில் இருக்கிற யாராவது பார்த்து சரி அந்த அம்மாட ஆசையோட நிறைவேற்றி விடுவோம் மனம் இறங்கினா கிடைக்கும். இல்லாட்டி நான் உங்களையும் குறை சொல்ல இல்லைப்பா. நான் மனசாட்சியான ஆளப்பா. நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். அதுக்காக தான் இதை நாங்கள் பதிவு செய்து போட்டு வந்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இவ்வளவும் பொறுமையாக இந்த அளவு ஸ்டேஜுக்கு யாரும் கொண்டு வந்திருக்க மாட்டா. அவன் சொன்னா அதில் ஒரு உப்பு கல்லு கூட எடுக்கல. உண்மையான கதை. எடுத்திருந்தா அவளை இந்த அளவுக்கு வேலையை முடிச்சிருக்க முடியாது எனக்கு தெரியும். அப்ப இதை கருத்துல எடுத்து யாராவது உறவுகள் வந்து உங்களால முடிஞ்ச அது என்னம்மா தேங்காய் விழுந்துட்டுதோ என்னப்பா ஓட்டுக்கு தேங்காய் விழுந்து? ஓ தம்பி குரங்கு தம்பி பெரிய அநியாயம் தெரியல. அது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த சைட் மரங்களை எல்லாம் பலதாக்கி விட்டுரும். இப்ப இந்த நிலம் இந்த அம்மாவுக்கு வந்து இப்போ செய்து கொடுக்குறேன்னு சொன்னால் நிலம் இழுத்து உள்பூச்சு பூசி கதவு அதுக்கு கதவு போட்டால் அவள் ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இந்த வீடு வந்து அழகா வந்து வரும். அப்போ அவளோட ஆசையை வந்து சொல்லி இருக்கிறா. நம்மளும் என்னம்மா நீங்கள் வயது போன நேரத்தில் உங்களுக்கு என்னத்துக்கு வீடு என்று சொல்லி ஒரு வசனத்தில் சொல்லிட்டு போகலாம். எல்லாத்தையும் கடந்து அந்த ஒரு ஆசை இருக்குது. அதை வந்து ஆசை இருக்க கஷ்டப்பட்டே தம்பி காலி அல்லாது கதிரையை கொண்டு வச்சுட்டு ஒரு கல் சரி யாரோ தட்டி கொடுத்தாலும் கருக்கு தட்டினதெல்லாம் நான் தான். அவ்வளோ வேலையை நான் தான். சொந்தமாக அந்த உணர்வை வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. சொந்த வீட்டில் தான் இறக்குறதுக்குள்ள சொந்த வீட்டில் வாழ்ந்து இறக்கணும். கல் வீட்டில் இருக்கணும். கல் வீட்டில் இருக்கணும் தம்பி. அதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு நன்மையை செஞ்சு விடுங்க தம்பி. அதை தான் நான் கேட்க. எனக்கு கூட வேணாம். அப்போ ஆசைப்பட மாட்டேன். நான் எதுக்கணும் இந்த தகரத்துக்குள்ள நீ வெயில் காலப்போ இருக்க இல்லாது. கண்ணெல்லாம் எரியும் இருக்க இல்லாது. அந்த கதை உண்மையான கதை. ஒரு ஆறாமரை
அதுக்குள்ள இருப்போம்னு சொன்னா அது போரான மாதிரி இருக்குது. மேல தகரத்தை வந்து தகரம் தம்பி. அப்ப அந்த தகரத்துக்குள்ள போய் ஒரு இயலாது தஞ்சக்கடா இருக்குன்னு சொல்லி படுத்தாலும் பகலைக்கெல்லாம் மாரி காலத்துல பிரச்சனை இல்லை. மாரி காலத்துலயும் மழை பெய்தா இந்த தகர அடி வந்து கொஞ்சம் கூட பெய்யுமா இருந்தா எலும்பி குந்தித்தான் இருக்கணும். அப்படி நிறைய சிக்கல் இருக்குது. மற்றபடி அம்மா ஒரு நீட்டான அம்மா அப்படின்றது வந்து தெரியுது. வீடெல்லாம் வந்து நீட்டாக வந்து வச்சிருக்கிறா. நீட்டாக வச்சிருக்கிறா. கரண்ட் வசதி இருக்குது. ஏதோ ஒரு உதவி உண்டு. இப்போ சரி அது இல்லாட்டியும் அந்த மோட்டர் கிணத்துல இருந்து மோட்டரில் வந்து தண்ணி போட்டு எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு மோட்டரும் பொருத்தி இந்த கரண்ட்ல இது செய்தா பம்மை போட்டு நார்மலாக வந்து எடுக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். ஏதோ செஞ்சு கொடுத்தீங்களா உங்களுக்கு எங்கே இருக்கீங்களோ ஏதாவது ஒரு உதவி வந்தா எனக்கும் சந்தோஷமா நான் அதை சந்தோஷமா செய்யறேன். சரி அப்ப நன்றியை தெரிவிச்சு கொள்வோம். அவாக்கு வந்து இது கிடைச்சா எனக்கும் வந்து சந்தோஷம். நிறைய திட்டங்களை வந்து செய்திருக்கிறோம். அதுல அந்த அம்மாட ஆசை, அந்த அம்மாட ஆசையும் ஒருக்கா நிறைவேற்றி விடுவோம். அந்த ஆசையை வந்து என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. எவ்வளவு ஆசையாக அந்த வீட்டை வந்து கட்டி இருக்கிறா, இது செய்திருக்கிறா. தான் தனியாக இருக்க அந்த வீட்டில் வாழணும்ன்றது இப்படி நிறைய பேர் இவ்வளோ காலம் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் காலத்தில் அந்த ஒரு வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு செத்துட்டு அங்கே பரவாயில்ல தம்பி. ஆத்மாவுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். கல்விட்டு இருந்தேன் கொண்டு போயிட்டாங்க. ஆத்மா நல்ல இதாக அடக்க. இதுக்கு உதவி செய்யறவங்க இன்னும் கோடீஸ்வரன் ஆகணும். உண்மையா நல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கு. இந்த காலத்துல மனப்பூர்வமான ஆசீர்வாதம் இருக்கும். சரி நன்றியே. நம்ம நன்றி தம்பி. மைக்க தந்தீங்கன்னா நாங்க